தான் இந்த பிரச்சனையே. ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி பிரச்சனை என்னன்னு தெரியல. ஸோ தேவையில்லாம வேணுன்ட்டே போயிட்டு நீதிமன்றத்தால வந்து டிவோர்ஸ்னு அறிவிக்கப்பட்ட ஒருத்தங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை பத்தியோ இல்லை அவங்கள பத்தியோ தப்பா சொல்றது நிறைய கால் ரெக்கார்டிங்ஸ் வந்து இருக்கு இது ரிலேட்டடா. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் இந்த கால் ரெக்கார்டிங்ஸ், நீங்க போய் சொல்றீங்க இல்ல 2 பேரும் சேர்ந்து ஏமாத்துறீங்க இப்படின்னு கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்காங்க சார் அந்த லேடியை. இப்போ அந்த கேஸ் இங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த கேஸ் இங்க நம்பர் ஆயிடுச்சு, ஒரு கிரிமினல் எம்பி நம்பர் ஆயிட்டு அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ பார்ட்டியை சேர்க்கறத வந்து போலீஸ் சேர்க்கறத வந்து சேர்த்துருக்காங்க, அந்த ஐடிஎஃப்சி ஊழியரை சேர்த்துருக்காங்க. இப்போ சம்மன் போயிருக்கு, இன்னைக்கு சம்மன். இந்த பிரச்சனை எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த ரிலேட்டிவ்க்கு கால் பண்றாங்க, ரிலேட்டிவ்க்கு கால் பண்ற நிறைய பேர் சொல்றீங்களா, இந்த மாதிரி எசக்க பிசக்கா மாட்டிக்கிட்டா இப்ப பொறுத்த வரைக்கும் இவர் மேல வந்து தண்ணி வணங்கணும். அதாவது நம்ம கிளைண்ட் வந்து ஒரு அப்பாவி இன்னசென்ட், அவருக்கு வந்து இந்த கால் பண்ணல, பேங்க் சைட்ல தான் பண்ணிருக்காங்கன்றத அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் இதால ப்ரூவ் பண்ண முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ், வீடியோ ஃபுட்டேஜ் அதுல டையோட வந்திருக்காங்க, வீட்டாண்ட பேசியிருக்காங்க, மிரட்டி இருக்காங்க, நீங்க தான் கட்டணும், உங்க ஹஸ்பண்ட் கட்டல, நீங்க தான் கட்டணும்னு. இது எது மேஜர் பிரச்சனையா இருக்குன்னா, செகண்ட் மேரேஜ் பண்ண ஹஸ்பண்ட் முன்னாடி தான் இது நடந்திருக்கு. இது கைகலப்பு வரைக்கும் போனதுனால தான் 100 கால்ஸ் எல்லாம் போயிருக்கு. அப்புறம் போலீஸ் வந்தாங்க, வந்துட்டு நீங்க கோர்ட்ல பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ஃபேமிலி விஷயமா அவங்க பார்த்தாங்க. பட் அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்காகவும் பிற்காலத்துல உங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் போட்ட கம்ப்ளைண்ட். இன்னைக்கு அக்யூஸ்ட் 4 பேரை ஆட் பண்ணி அண்ட் A1 அண்ட் அதர்ஸ்ன்னு போட்டு ஒரு 4 பேர் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சம்பளத்துக்கு வேலை செஞ்ச இந்த ஐடிஎஃப்சி ஊழியர், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் ஊழியர் இன்னைக்கு இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டு, இது சம்மன் கேஸ்ன்றதுனால அரெஸ்ட் வரைக்கும் போல. ஆனா நாளைக்கு தண்டனை வந்துச்சுன்னா நிச்சயமா அந்த எவிடன்ஸ் ப்ரூவ் ஆகும். ஏன்னா எலக்ட்ரானிக் எவிடன்சஸ், அதாவது கேமரா எவிடன்ஸா இருக்கட்டும் சரி. உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.